இல்லையா, நாங்கெல்லாம் வீட்டு வாடகை கட்டணும். புருஷன் இருந்து எங்களுக்கு எந்த சுகமே இல்லை. 700 ரூபாய் சம்பாரிச்சுட்டு வராங்க. 500 ரூபாய்க்கு ஒயின் ஷாப்ல போய் குடிச்சிட்டு வராங்க. இதுல 100 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு 100 ரூபாய் எங்களுக்கு நாளைக்கு டீ செலவு. அந்த 100 ரூபாயில நாங்க பொம்பளைங்க ஒழிச்சாதானே எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும். வாடகை 8000 ரூபாய் வாடகை. வாடகை மட்டும் 8000 ரூபாய். மரவாசல் காசு, தண்ணி காசு, கரண்ட் பில்லு காசு, சன் டிவி காசு, இதெல்லாம் கட்டணும். நாங்க பொம்பளைங்களோட பிள்ளைங்களும் படிக்க வைக்கணும். வாழ்வாதாரம் நாங்க இதை நம்பிதான் இருக்கிறோம். இதையே கான்ட்ராக்ட்ல கொடுத்தா நாங்க எங்க இருந்து போய் பொழைக்க முடியும்? வீட்டுக்காரங்க வேற இல்ல. இந்த பொண்ணு வீட்டுக்காரர் சேர்த்து 8 மாசம் 1.5 மாசம் ஆகுது சார். இந்த பொண்ணோட வீட்டுக்காரர் இருந்து 1.5 மாசம் 2 மாசம். இவங்க வீட்டுக்காரர் எல்லா ஹாஸ்பிட்டல்ல நோயாளியா இருந்தாங்க. போய் பார்க்க முடியல. வேலைதான் முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாம் நாங்க எங்க புருஷனுக்கு வந்து சரியா கண்டுக்காம ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டாங்க. வேலைக்கு போக முடியல. முக்காவாசி பேர் இந்த 10 பேர்லயே 3-4 பேர் தான் இருப்பாங்க சார். கழுத்தில் கயிறோட நாங்கள் எல்லாம் தாலி இல்லாத கவர் இல்லாத நம்பிதானே சார் இருக்கிறோம். ஓட்டு சொல்லி இன்னும் கேட்டு ஓட்டு வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ஆட்சி மோசம் வந்து நாங்க அடுத்த ஆட்சி நாங்க வந்த உடனே நாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கையெழுத்து என் கையெழுத்து தான் தூய்மை பணியாளர்கள் நான் நிரந்தரப்படுத்துவேன்னு போட்டாரு. ஆனா எங்க நிரந்தரப்படுத்தாரு? ராஜிக்கு கான்ட்ராக்ட் எழுதி கொடுத்துட்டாரு. அவர் எதுக்கு எங்களை அடமானம் வைக்கணும்? நாங்க யாரு? கொத்தடிமையா நாங்க? சொல்லுங்க, அடமானம் எதுக்கு எங்களை விக்கணும்? அவரு இங்கிருந்து எல்லாம் பாத்ரூம் மூடிட்டாங்க ஐயா. லேடிஸ் ஒரு பாத்ரூம் இந்த 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணும். இந்த வெயில் நெகிழ்ல இதெல்லாம் போறாங்க லேடிஸ். அவ்வளவு கஷ்டப்படும். மத்த நாள் எல்லா லைட்டும் எரியும். எங்களை எல்லாமே இந்த இடத்துல வருது. இங்க உள்ள போலீஸ் வர மாட்டாங்க. அப்ப எங்க நாங்க லேடிஸ் எப்படி பார்த்து போவாங்க? லேடிஸ் எப்படி போவாங்க? பசங்களெல்லாம் விட்டுட்டு இங்க கடக்குறோம். இங்க சாப்பிட்டு இங்க கடக்குறோம். பாக்கல போன் பண்ணி வர கூப்பிடுறாங்க. வேலைக்கு வாங்க, நாங்க சம்பளம் தரோம். ஒரு நாளைக்கு 3000 தரோம், எக்ஸ்ட்ரா 3000 தரோம். போன் பண்ணி கூப்பிட்டு மிரட்டுறாங்க. ஒரு ஹவுசிங் போட்டு தருவோம். வேலையில வந்து வீடு தரோம். ஒரு ஆளுக்கு ஒரு குவார்டர்ஸ் 5000. 40 எத்தனை கோடி அமைக்கி இருப்பீங்க? இத்தனை மக்களுக்கு எவ்வளவு பணம் அப்ப நீங்க சுருட்டி இருந்தா அந்த வார்த்தை உங்க நாக்குல இருந்து வந்திருக்கும். ஒரு வீடு தரேன்னா சொல்லுங்க ஐயா. ஒரு ஹவுசிங் போட்டு 5000 ரூபாய் கையில தர, நாம் கையில தரோம் வர சொல்றாங்க. கால் பண்ணி இவ்வளவு பேருக்கு கொடுத்துட முடியுமா? கவுன்சிலருங்க போன் போட்டு மிரட்டுறாங்க. வேலைக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க. போதும். நல்லா வழி சொல்லுங்க. நீங்க தீர்வு சொல்லுங்க. இங்கேதான் இருப்போம். எங்க உயிரை போனாலும் இங்கேதான் இருப்போம். ஆனா எங்க பிள்ளைங்க எல்லாம் பேரு லிஸ்ட் கொடுத்து ஹாஸ்டல்ல சேர்த்து நீங்களே படிக்க வச்சுக்கோங்க. ஆனா நாங்க செத்துருவோம் கண்டிப்பா. இது முடிவு வரல. நீங்கள்தான் முடிவு. எங்க பிள்ளைங்களோட லிஸ்ட் எடுத்துட்டு வந்து உங்க கையில கொடுத்துடுறோம். நீங்களே ஒரு ஹாஸ்டல்ல வச்சு எங்க பிள்ளைங்களை வளர்த்து இப்ப இது இறங்காது. நான் எங்களுக்கு குழந்தைங்க அங்க என்ன சாப்பிட்டுன்னு தெரியாது. எங்களுக்கு வேலை முக்கியம் தானே. நாங்க ரோட்ல உக்காந்து கிடக்குறோம். வீடு குவார்டர்ஸ் காசு இருந்தா போயிருப்போமே. எங்களுக்கு வேலை வேணும் தானே உக்காந்துக்கிறோம்னா. அதனால ஒரு முடிவு எங்களுக்கு தெரியணும். பேசணும். கண்டிப்பா தங்கச்சி, அரசுக்கு நம்ம கோரிக்கை வச்சு பேசணுங்கிறது ஒன்றும் இல்லை, புதுசாக ஒன்றும் இல்லையே. அந்த கோரிக்கையே அவர் முன் வச்ச கோரிக்கை தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அது நிறைவேற்றும். 4.5 ஆண்டுகள் பொறுத்து இருந்து தான் நம்ம மக்கள் இப்போ வந்து சாலையில் வந்து வீதியில் வந்து உட்காந்து போராடுறாங்க. மிக மிக நியாயமான கோரிக்கை. உங்களை எடுக்கும்போது தனியார் கூலிகளாக எடுத்தீங்களா இல்லை அரசு பணியாளர்களாக எடுத்தீங்களா? கேள்வியா தானே. எடுக்கும்போது சரி, இப்போ நம்ம இந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லாரையும் நம்ம தனியாருக்கு கொடுத்துட்றோம்.
ஒரு முதலாளிக்கு கொடுத்துரும். இந்த கட்டடம் எதுக்கு, இங்க இந்த மாநகராட்சி எதுக்கு, இதனுடைய வேலை என்ன? எதுக்கு இவ்வளவு மாமன்ற உறுப்பினர்கள்? அவர்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் எதுக்கு நடக்குது? உள்ளக அமைப்புகளுக்கெல்லாம் எதுக்கு தேர்தல்? அதுக்கு எதுக்கு அவ்வளவு 1000 கோடி செலவழிச்சு தேர்தல்? அவர்களுடைய வேலை தான் என்ன? இந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லாருமே முதலாளிக்கு கூலிக்கு கொடுத்துட்டா, அடமானம் வச்சுட்டா, முதலாளிக்கிட்ட அடமானம் வச்சுட்டா, இவங்க வேலையெல்லாம் என்ன? இதை கலைச்சிடலாமா? இந்த அமைப்பை கலைச்சிடலாமா? மாநகராட்சிக்கு ஒரு அமைப்பே தேவையில்லையே. அதனுடைய வேலை என்ன? மாசம் 270 கோடி இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு துப்புரவு பணிக்குன்னு ஒதுக்குது. அதுல மாசம் 30,000 சம்பளம் கொடுத்தா கூட நம்ம மக்களுக்கு 70 கோடி தான், 50 கோடி 60 கோடி தான் செலவாகும். மீதி ஒரு கிலோ குப்பைக்கு வந்து நீங்க 12 ரூபா போடுறீங்க. ஒரு கிலோ குப்பை எடுங்க. இந்த மக்கள் வச்சிருக்க கோரிக்கையில் ஏதாவது பிழை இருக்கா சொல்லுங்க. ஒரு பொதுவான மக்கள் சொல்லுங்க. நீங்க குப்பை எழுற மக்கள்னு நினைக்கிறீங்க. இது குப்பையான, இது குப்பை எழுற மக்களின் பிரச்சனைன்னு பாக்குறவன் தான் குப்பை. இது எவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது பாருங்க. 15, 16 ஆண்டுகள் 17 ஆண்டுகள் அரசு பணின்னு செஞ்சுக்கிட்டு இருந்த மக்களை நீங்க முதலாளிகளுக்கு கூலிகளா போங்க, அவங்களுக்கு அடமானம் கீழே இருந்து வேலை செய்யுங்கன்னா அந்த முதலாளி கையில இருந்து காசு கொடுத்து இருப்பாரு. நீங்களே பாருங்க, இந்த சென்னையை, தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை தூய்மையா வச்சுக்கொள்ளணும்னு ஸ்வீடன் முதலாளிக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கா? இந்த ராம்கிங்கிற நிறுவனம் எது, யார் அவர்? அவருக்கு சென்னையை துப்புரவா தூய்மையா வச்சுக்கணும்னு எதுவும் வேண்டுதல் இருக்கா? அவருக்கான ஒப்பந்தம் ஒரு மாசத்துக்கு 270 கோடினா 10 மாசத்துக்கு எவ்வளவு வருது? 2700 கோடி. 2700 கோடி நீங்க அவருக்கு கொடுக்குறீங்க. அவர் இப்ப 23,000 வாங்கிட்டு இருக்கேன் மக்களுக்கு, 16,000 சம்பளத்துக்கு வாங்குறாரு. நான் மறுத்தா என்னை வெளியேற்றிட்டு வேற ஆளே ஒப்பந்த கூலியா எடுப்பாரு. இல்ல நான் இல்லைன்னா இங்க இருக்கிற பூர்வீகுடி மக்களை எடுத்துட்டு வட இந்தியர்களை குறைஞ்ச கூலி கொண்டாந்து பணியமர்த்தி வேலையை செய்யும். பேச்சுவார்த்தையே இல்லைங்கிறீங்க இந்த மக்களோட. இந்த மக்கள் அதே மாதிரி எங்க ஓட்டுகள் உங்களுக்கு இல்லைன்னு முடிவு எடுத்துட்டா இந்த அதிகாரத்தை நீங்க வந்திருக்க முடியுமா? அதிகாரமற்ற எளிய மக்கள், அவர்களுக்கென்று பேச குரல் இல்லை, அவர்களுக்கு முன்னின்று பேச ஒரு தலைமை இல்லைங்கிறதுனால தானே நீங்க இப்படி புறந்தள்ளி அந்த மக்களை வீதியில போட்டிருக்கீங்க. அந்த எளிய மக்களின் வாக்கு, அவங்களின் ஓட்டு தான் உங்களை இவ்வளவு தூரத்தில் உயர்த்தி வச்சிருக்குது, இந்த அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்குங்கிறத நீங்க எப்படி மறந்துட்டு பேசுறீங்க, எப்படி மறந்துட்டு இயங்குறீங்க? தொடர்ச்சி அவங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களை கைது செய்வோம், அரெஸ்ட் பண்ண போறோம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு அச்சுறுத்தல் கொடுக்குறதா எப்படி பாக்குறீங்க? அதான் வேலை என்ன? இந்த மாமன்ற உறுப்பினர்கள் வேலை அச்சுறுத்துறது தான். போங்க, இல்லைன்னா நாங்க உங்களை கைது பண்ணுவோம், உள்ள வைப்போம். இது மக்களின் ஆட்சியா, ரவுடிகளின் ராஜ்யமா? குண்டாஸ் ரூல். வேற என்னது? வழக்கு வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்கு. ஆனா வந்து அரசு தரப்புல வந்து வாய்தா கேட்டிருக்காங்க. ஆனா இத வாய்தா கேட்க வேண்டியது என்ன? நீங்க கொள்கை முடிவு எடுத்துட்டீங்கல்ல, தனியாருக்கு கொடுக்கறது. குப்பை அல்றத கூட தனியார் கொடுத்துருவேன், கக்கூஸ் கழுவுறத தனியார் கொடுத்துருவேன், சாராயம் காய்ச்சி விற்கிறது மட்டும் நீ வச்சுப்ப. இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல சரிபாதிக்கு மேல விதவை பெண்கள், அவங்க கணவர்லாம் இறந்தது காரணம் என்ன? எல்லாம் இளம் வயது பெண்கள், எல்லாம் குடிதான். இத்தனை பேர் தாலி எடுத்ததே நீதான். தாலி எடுத்துட்டு இப்ப வாழ்க்கையில வயிற்றுல அடிச்சு தூக்கி தெருவில் போட்டது நீதான். இவங்க அள்ளிய குப்பை அந்த பக்கம் கிடக்குது, குப்பையை ஆள்றவன் இந்த பக்கம் குப்பையா கிடக்குறான். கேட்டா நாங்க எந்த குறையும் சொல்ல முடியாம ஆச்சுங்கிறோம். இவ்வளவு பேர் வயிற்றுல பசியோடு கண்ணீரோடு நின்று கதறது காதுல விழல. தங்கச்சி கேட்கறாங்க, என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நீங்க கேட்கறீங்க, நாங்க வச்சாதான் அந்த கோரிக்கை உங்களுக்கு தெரியுமா? இவங்க கோரிக்கை என்னன்னு தெரியாது. இந்த துறை சார்ந்த அமைச்சர் ஏன் வந்து இந்த மக்கள்கிட்ட என்னன்னு கேட்கல? இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அமைச்சர் தான் இதை வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாரு. பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கிறதால துறை சார்ந்த அமைச்சர் இது வரைக்கும் வரல. ஏன் இருக்கக்கூடிய ஒரு 15,000 20,000 பேருக்கு இப்ப அறநிலைத்துறையில அண்ணன் கேட்கிற அறநிலைத்துறையில அந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர் போய் தலையிட்டு அவர் ஏற்பாரான்னு கேட்கிறேன். இவர் தான் பண்றாரு. அதுதான் யாரு கையில? ஐயா நேரு கையில இந்த அமைச்சகம் இருக்கா, அந்த துறை இருக்கா? இதுல இவர்கிட்ட இருக்குதான்னு தெரியலையே. மேயர் வந்து பிரியாவா இல்ல ஐயா சேகர் பாபா தெரியலையே. என்ன பிரியாவுக்கு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா? அந்த அம்மா நிக்குது, நீங்களே பேசிட்டு முதல்வர் ஸ்டாலினா இல்ல சேகர் பாபா இந்த மக்கள் போராட்டத்தில் மக்கள் கேட்கிறாங்க.
எப்படி பாக்குறேன்? அந்த கேள்வி சரின்னு தான் பாக்குறேன். எப்படி பாக்குறீங்கன்னு இந்த இதெல்லாமா பாலி வைக்கணும் கேட்குறாங்க. மக்களினுடைய ஆள் மனதில் இருக்க வேதனையின் வெளிப்பாடு இது. ஒரு முதல்வர் அப்பாங்கிறாரு, என்னை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது. இவங்கெல்லாம் உங்க பிள்ளைகள் இல்லையா? நீதிமன்றத்தில் வந்துட்டு வழக்கு வரும்பொழுது உங்களுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய அந்த உழைப்பொருட்களை சங்கத்துக்கு வந்துட்டு அவதூறு பரப்புறவங்க அரசு பேசியிருக்காரு, குற்றப்பட்டதாக பேசியிருக்காரு. யார் பேசுறது? அரசு தரப்பு ஆதாரம் வேற எப்படி பேசுவாங்க? இப்போ நீங்க மக்களை 10 நாளா 11 நாளா அந்த வெளி பொட்ட வெளியில வந்து நீங்க மழையில நனைஞ்சு கூட அந்த பெண்களுக்கு ஒரு கழிவறை வசதி இல்லாம இப்படி நின்று போராடுறாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? எங்க எல்லாருக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடு, இல்ல அப்படி கேட்கறாங்களா? நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு கேட்கறாங்க. 4.5 ஆண்டுகள் பொறுத்து சகிக்க முடியாம இந்த தேர்தல் வர்றதுக்குள்ளேயாவது நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்கறாங்க. அவருக்கு ஆதரவு நிற்கும் போது அரசை எதிர்த்து பேச நான் கூட தான் பேசுறேன். அவருக்காக உழைக்கும் மக்கள் உரிமைக்காக நிக்கிற தம்பி வழக்கறிஞர் பாரதி, அவர் மேல அந்த மக்களின் குரலை தான் அவர் பிரதிபலிக்கிறார். அப்ப அதுல என்ன அரசுக்கு எதிராக பேசுறது? எப்படி அரசு என் கோரிக்கையை, நியாயமான கோரிக்கையை ஏற்கலைன்னா நான் எழுப்புகிற முழக்கமும் வைக்கிற போராட்ட கோரிக்கையும் அரசுக்கு எதிராக தான் இருக்கும். இது கூட தெரியாதா? அப்ப நாங்க வந்து பேசுறோம், அரசே ரொம்ப நல்ல அரசே, எங்களை இப்ப இந்த 10 நாளாக தெருவில் போட்டு போராட விட்ட அரசே, ரொம்ப அப்படி பேசணுமா? எப்படி போனா என்ன நடக்கும்? எங்க போக சொல்றாரு? ஐயா சாஹிபா வீட்டுக்கு போயிடலாமா? எங்க போலாம்? அறிவாலயத்துக்கு போயிருக்கலாமா? அங்க போயிருக்கலாமா? இருக்கும் போதே நீ ஏற்று பார்க்க மாட்ட. மாநகராட்சி இந்த மேயர் இந்த பில்டிங்ல இந்த கட்டடத்து ரிப்பன் பில்டிங் முன்னாடி என்ன இங்கதானே என்னுடைய அலுவலகம் தானே. 15,000 பேருக்கு சம்பளம் போட முடியாத ஒரு மாநகராட்சி எதுக்குன்ற ஒரு கேள்வி வருது. கிட்டத்தட்ட ஒரு 5,000 கோடிக்கு மேல வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு மாநகராட்சி ஆண்டுக்கு ஏன் உங்களால சம்பளம் போட முடியல? அப்புறம் எதுக்கு இந்த மாநகராட்சின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க மக்கள். நானும் அதை தான் வைக்கிறேன். நான் தான் வச்சேன் முதல்ல. அதுல என்ன அந்த கேள்வியில என்ன தவறு இருக்குன்னு சொல்லுங்க தம்பி. நீங்களே சொல்லுங்க. இவ்வளவு பெரிய கட்டடம், இதுக்கு ஒரு நிர்வாகம், அது யாரை நிர்வகிக்க? ஒரு 20 IAS ஆபீசர் இருக்காங்க. அதுதான் நான் இப்ப கேட்டேன் காலையில. கியூபாவை காப்பாத்து, நீங்களே பாருங்க, நீங்க தான் பேசணும். கியூபாவுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, காப்பாத்து. உங்களுக்கு வாக்கு செலுத்தி ஆள வச்ச மக்கள் உன் நாட்டு குடிகளை காப்பாற்ற துப்பு இல்ல, நீ கியூபாவை காப்பாற்ற போறேன்னு பேசுறது. இந்த மாதிரி உலகத்துல ஏதாவது ஒரு பைத்தியக்காரத்தனை இருக்கான்னு பாருங்க. சம்பளம் போடலன்னா இது வந்து எப்படி சொல்றது, ஒரு ஊழலை செய்யறதுக்கான முயற்சியா அந்த மக்கள் மீது இல்ல இவங்களுக்கு என்ன இப்படி ஒரு கேள்வி நீங்க கேக்குறீங்க? முதல் கேள்வி தம்பி, எங்களை உழைக்கும் மக்களை இந்த துப்புரவு பணியாளர்களை தூக்கி முதலாளிக்கு அடமானம் வைக்கிறதுங்கிறதே ஊழல் தானே தம்பி. முதலாளிக்கு நீங்க கொடுக்கறதுல 2700 கோடியில குறைஞ்சது 1000 கோடிக்கு மேலேயாவது நீங்க எடுப்பீங்கல்ல. இப்ப மாநகராட்சியில 1000 கோடி ஊழல் நடக்குது வருஷத்துக்கு. இது நீங்க 5000 கோடிங்கிற, நீங்க 1000ன்றீங்க, குறைக்கிறீங்க, ரொம்ப குறைக்கிறீங்க. இப்ப கூட்டணி கட்சி தலைவர் திருமாவளவன் சண்முகப்பட்டவர்கள் முதல்ல சந்திச்சு சம்பள கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுவே நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இப்ப கூட்டணி கட்சி தலைவர்கள் போய் கோரிக்கை வச்சு இந்த பிரச்சனையை கொண்டு போற அளவுக்கு தான் முதல்வர் இருக்காரா? அவருக்கு தெரியாது. இத்தனை ஊடகங்கள் எடுக்கிறீங்க, 10 நாளா இவ்வளவு பெரிய மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி இத்தனை 1000 பேர் மக்கள் உட்கார்ந்து போராடுறாங்க, அவர் கவனத்துக்கு போகாது. இவங்க போய் கோரிக்கை வச்சாதான் அவர் கவனத்தில் எடுப்பாரு. கவனத்துல கொண்டு போய் கூட நடவடிக்கை எடுக்காம இருக்காரு. அதுதான் நமக்கு இப்ப ஒரு நடவடிக்கை தான் இருக்கு நம்மகிட்ட இருக்கிறது. 26 தேர்தல்ல மக்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். எந்த கோரிக்கையை அவங்க ஏற்று ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க? ஆசிரியர்கள் போராட்டத்துக்கா? எந்த போராட்டத்துக்கு பண்ணியிருக்காங்க சொல்லுங்க? போக்குவரத்து தொழிலாளர் போராட்டத்துக்கா? இல்ல வேளாண்குடி மக்கள் முன் வச்ச போராட்டத்துக்கா? உணவுப் பொருளை வாங்கி சேமிச்சு வைக்க ஒரு உணவு கிடங்கு, சேமிப்பு கிடங்கு கட்டித்தான்னு கேட்கிறான். அதை செய்ய முடியல. ஆனா நீ டாஸ்மார்க் சரக்கை பாதுகாக்க எப்படி கிடங்கு சேமிப்பு கிடங்குகள் செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது ஓரணியில் திரள்வோம்னு உட்கார்ந்துக்கிட்டு அந்த வேலை நல்லா போகுதான்னு பாக்குறாங்க. இங்க மக்கள் குப்பை எங்க ஓரணியில போய் எல்லாரும் குப்பை எழுவோமா? கொடுமை.
இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா மக்கள் போராடிட்டு இருக்கிற வரை எங்களுக்கு வேலை, நாங்கள் மக்களோட நின்றுட்டு இருப்போம். அவங்க விட்டுட்டு போனாலும் இதை மிகப்பெரிய சிக்கலாக நாங்கள் தேர்தலில் இதை பிரதிபலிச்சுக்கிட்டே இருப்போம். என் மக்களை நீங்கள் கைது பண்ணி சரி அது மிரட்டி கிரட்டி வழக்க போட்டு அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் மறுபடியும் கைது பண்ணி போட்டு உள்ளே போட்டு திருப்பி இறக்கி தானே விடுவேன், மறுபடியும் கூடுவாங்கல்ல. அதனால தனியார் முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை உழைப்பை தாரை வார்த்து கொடுக்கறத அரசு கைவிடணும். அவர்கள் உழைப்பு அவர்களுக்கு, நாட்டு மக்களுக்கு அந்த உழைப்புக்கான ஊதியத்தை கொடுத்து பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை. இல்லைன்னா மாநகராட்சியை தயவு கூர்ந்து கலைச்சி விட்டுருங்க.